கண்ணாடி, நாம் முகத்தை கண்ணாடியில் பார்த்தா எல்லாத்தையும் காட்டும். அதே போல் நான் எழுதியிருக்கிற இந்த நூல் ஒரு கண்ணாடி. சிகித்சா தர்ப்பணம் நாம திவோதாச சகாரசா, அதை திவோதாசர் எழுதினார். சிகித்சா கௌமுதி அப்படிங்கிறத காசிராஜர் எழுதினார். சிகித்சா சார தந்திரச்ச, சிகித்சா சார தந்திரம் என்பதை அஸ்வினி குமாரர்கள் எழுதினார்கள். அஸ்வினி குமாரர்களும் தெய்வ வைத்தியர்கள், தேவ வைத்தியர்கள். அவர்கள்தான் முதல்ல வைத்தியர்கள். அப்புறம் தன்வந்திரி பிறந்தார். தந்திரம் வைத்தியக சர்வஸ்வம், வைத்தியக சர்வஸ்வங்கிற நூல், வைத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவல்கள், அதை நகுலன் எழுதினார். சகார சகதேவஸ்ய வியாதி சிந்து விமர்தனம், எப்படி பொருந்தருதுன்னு பார்க்கணும். அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாகத்தானே நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள். வாயு பகவானுடைய அம்சம் பீமசேனன், இந்திரனுடைய அம்சம் தெரியும் அர்ஜுனன், அதே போல தர்மபுத்திரன் யமதர்மராஜாவினுடைய அம்சம் தர்மபுத்திரன். அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாகத்தான் நகுல சகதேவர்கள். அதனால் அவர்களும் வைத்திய சாஸ்திரத்தில் நிபுணர்கள். 2 நூல்கள் எழுதினார்கள். சகார சகதேவஸ்ய வியாது சிந்து விமர்தனம், வியாதி விமர்தனம், வியாதியை போக்கக்கூடிய தகவல்கள். ஞானார்ணவம் மகாதந்திரம் யமராஜ சகாரசா, அர்க்கீனி யமராஜர், யமதர்மராஜனை நூல் எழுதுகிறார். போனால் படுத்துவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்னால் அது அங்கே போனால் படுத்துவது, இங்கிருந்தால் படுத்தாமல் இருக்கிறதுக்கு அவளும் நூல் கொடுக்கிறார். ஞானார்ணவம், ஞானக்கடல் என்று நூலுக்கு பேர். சவனஹா ஜீவதானஞ்ச, சவனர்ங்கிற ரிஷி ஜீவதானம், இந்த ஜீவர்களுக்கு உயிர்ப்பிச்சை என்று எழுதுகிறார். சகார ஜனகோ யோகி வைத்திய சந்தேக பஞ்சனம், வைத்தியத்தின் போது என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அதெல்லாத்தையும் விலக்கிவிடக்கூடிய நூல் ஜனகர் எழுதினார். சர்வசாரம் சந்திரசுதா, நிலா சந்திரன், சந்திரனுடைய பிள்ளை புதன், அவர் எழுதினது சர்வசாரம், வைத்தியத்தினுடைய சாரத்தை கூறுகிறேன். ஜாபால தந்திரசாரகம், தந்திரசாரம் என்ற நூலை ஜாபாலர் எழுதினார். அடுத்தது வேதாங்கசாரம் தந்திரஸ்ய சகார ஜாஜலிர் முனிகி, வேதாங்கசாரம், வேதத்தின் அங்கமான ஆயுர்வேதத்தின் தத்துவம் சாரம் எழுதினார். பைலஹா நிதானம், இது ரொம்ப முக்கியமான நூல். பைலருங்க ரிஷி, நிதானம்னா காரணம்னு பொருள். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்லுவோம். நோய்க்கு காரணம் எதுன்னு கண்டுபிடிக்க வேண்டும். அதன் வகைகளை கூறினார். கரதா சர்வதரம் பரம், கரதர் என்பார் தந்திரம் சர்வதரம், எல்லாத்தையும் தாங்கி கொடுக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் என்று எழுதினார். வேதாங்கசாரம் துவைத நிர்ணய தந்திரச்ச சகார கும்பசம்பவா, துவைத நிர்ணயம் எனும் பேரோடே அகஸ்தியர் நூல் எழுதினார். இப்படி 16 பேர் 16 நூல்கள் எழுதினார்கள். சிகித்சா சாஸ்திர பீஜானி தந்திரான் ஏதானி ஷோடச வியாதி பிரணாச பீஜானி பலதான கராணிச்ச, வியாதியை போக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், சிறந்த பலத்தை கொடுக்கக்கூடியவை. மதித்வா ஞான மந்தானைகி ஆயுர்வேத பயோனிதன் ததஸ்தந்திரான் யுஜ்ஜஹார உருர் நவநீதானி கோவிதாக, இவர்கள்லாம் சிறந்த பண்டித்தவர்கள். பார்க்கடலை கடைந்து அமுதம் வந்தா போலே ஆயுர்வேதம் என்னும் பார்க்கடலை கடைந்து இந்த நூல்களையே நமக்கு கொடுத்தனர். ஏதானி கிரமசோ திருஷ்டுவா திவ்யாம் பாஸ்கர சம்ஹிதாம் ஆயுர்வேதம் சர்வபீஜம் சர்வம் ஜானாமி சுந்தரி வியாதே தத்துவ பரிஜானம் வேதனாயாச்ச நிகிரஹ, வியாதியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது போராது, வியாதியால் பீடிக்கப்பட்டவனுடைய வேதனையை போக்கி கொடுக்க வேண்டும். ஏதது வைத்தியஸ்ய வைத்தியத்துவம் ந வைத்தியா பிரபுராயுஷா, மீண்டும் சொல்லுகிறார். இதெல்லாம் வைத்தியர்களுடைய வைத்தியம் பண்ண வேண்டிய முறைகள். வியாதி பீடிக்கப்பட்டவனுடைய பின்புலம் தெரிய வேண்டும். அவன் உடல் எதனால் இப்படி ஆகிருக்கிறது, அவர் வாதமா பித்தமா கபமா எதனால்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது திருஷ்ட காரணமா அதிருஷ்ட காரணமா புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தகுந்த மூலிகைகளை சேர பிடித்து வைத்தியம் பண்ண வேண்டும். ஆனால் ஆயுளுக்கு வைத்தியர்கள் பிரபுக்கள் அல்லர்கள்னு தெரிந்து கொள். ஆயுளுக்கு பிரபு பகவான், வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அவர்தான் வைத்தியர்களுக்கு தலைவர். அவரே வைத்தியர். நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு, அவரே பேஷஜம் மருந்துமாக இருக்கிறார். பிஷக்கு அவரே வைத்தியராகவும் இருக்கிறார். மருந்தாகவும் இருப்பார், வைத்தியராகவும் இருப்பார். யார் உலகத்தில் இருப்பார்கள்? மருத்துவர் மருந்து எழுதுவார், அவர் மருந்தாக முடியாது. மருந்து மருத்துவராக முடியாது. ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், மருந்தும் விருந்தும் அவனே. அவரே மருந்தாகவும் இருக்கிறார். மருந்து சாப்பிட்டு உடம்பு சரியாப்படுத்தினால் அவரே விருந்தாகவும் இருக்கிறார்.
அவர்தான் ஆயுளுக்கு கடவுள், அவரை பிரார்த்திக்க வேண்டும். ஆனால் இங்கே வைத்தியர்கள் அதற்களவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்வார்கள். ஆயுர்வேதஸ்ய விஜ்ஞாதா சிகித்சாசு யதார்த்தவித் தர்மிஷ்டச்ச தயாளுச்ச தேன வைத்தியா பிரகீர்த்திதா. ஆயுர்வேதத்தை அறிந்தவனாய், சிகிச்சை செய்வதின் மர்மமுறை தெரிந்தவனாய், தர்மத்தில் புத்தி இருப்பவனாய், கருணையே உருவானவனாக இருப்பவரே வைத்தியர் அப்படிங்கிறதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறது. இன்னொரு அழகான இடம் மட்டும் சொல்லிட்டு அதற்கப்புறம் சில கேள்விகள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே பார்ப்போம். அனேன புருஷோ யஸ்மாத் ஆயுர்விந்ததி வேத்திச்ச தஸ்மான் முனிவரைரேஷ ஆயுர்வேத இதி ஸ்மிருதா. பாவப்பிரகாசங்கிற நூல் சொல்கிறது. அனேன புருஷா யஸ்மாத் ஆயுர்விந்ததி வேத்திச்ச, இந்த நூலால் தான் ஆயுள் நீடிக்கப்படுகிறது, இந்த நூலால் தான் ஆயுளை பற்றி தெரிந்தே கொள்ளுகிறான், என்ன வியாதி என்னும் தெரிவிக்கிறது, அதனால் இது ஆயுர்வேதம். சுஷ்ருதர் சொல்லுகிறார், பகவான் என்னிடத்தில் கூறி தன்வந்திரி இப்படி 8 விதமாக ஆயுர்வேதத்தை பிரிப்பார்னு சொன்னார். என்னன்னு சொல்லுகிறேன். சல்யம், ஷாலாக்கியம், ஆயுர்வேதத்தினுடைய 8 பிரிவுகள். இன்னைக்கு இந்த பிரிவு ஆங்கில மருத்துவத்தின்படி உங்களுக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லும் போதே சட்டுன்னு அது புரிஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சொல்லு தான் புரிய போவதில்லை. சல்யம், ஷாலாக்கியம், காய சிகித்சா, பூத வித்யா, கௌமாரமிருத்தியம், அகததந்திரம், ரசாயன தந்திரம், வாஜீகரணம் என்று 8 வகை. இந்த 8ம் எவை? சல்யம், அதுதான் அறுவை சிகிச்சை. கத்தியை வைத்துக்கொண்டு மயக்க மருந்து கொடுத்து வெட்டி கொட்டி ஒட்டி எல்லாம் பண்ணுவது அறுவை சிகிச்சை முறை, சல்ய சாஸ்திரம். அடுத்தது ஷாலாக்கியம், நம் முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள், கண்ணு, மூக்கு, காது, பல்லு, தொண்டை, இதுகளை பற்றின வைத்தியம் உங்களுக்கே பேர் தெரியும். கண் வைத்தியர் பேர் தெரியும், காது மூக்கு தொண்டை நிபுணர் அவதன் வைத்தியர் பேரும் தெரியும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஷாலாக்கியம்ங்கிற மருத்துவ முறை. அடுத்தது காய சிகித்சா, அதுதான் நம்மளை பரிசோதனை பண்ணி ஆழ்ந்து என்னன்னு தெரிந்து கொண்டு நோய் முதல் நாடி மருந்தெழுதி கொடுத்துதல். அநேகமாக நம்ம குடும்ப வைத்தியர் அதுவாகத்தான் இருப்பார். அதற்கப்புறம்தான் தனி சிறப்போட பறித்த மருத்துவர்கள். முதலில் எப்பேற்பட்ட மருத்துவராக இருந்தாலும் பார்த்து நிதானம் தெரிஞ்சுக்கணும். நிதானம்னா காரணம், எதனால் இவருக்கு இது வந்திருக்கும், அந்த காரணத்தை புரிந்து கொண்டு மருந்து கொடுப்பவர். அதை காய சிகிச்சா, உடம்புக்கு நேர் சிகிச்சை. பூத வித்யா, இது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்டது. மனோதத்துவ நிபுணர்கள், எதனால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இது உடல் ரீதியான பாதிப்பா, சுத்துப்பட்டார இருக்கிறவர்கள் பாதித்திருக்கிறார்களா, மன ரீதியான பாதிப்பா, அதை எப்படி சரிப்படுத்தலாம், அல்லது வெளியார் ஆரேனும் இவரை பாதித்து விட்டார்களா என்று சொல்லுவதெல்லாம் பூத வித்யா. அடுத்து கௌமார விருத்தியம், கௌமாரம் பாலவித்யான்னு சொல்லுவார்கள். குழந்தை மருத்துவ நிபுணர், குழந்தை மருத்துவம், அதுக்குன்னு தனி பகுதி பிரிச்சுட்டார். அடுத்தது அகத தந்திரம், இதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய விஷம், விஷ ஜுரமாக இருக்கலாம், விஷமான கிருமிகளாக இருக்கலாம், பாம்பு கடி, தேள்கடி, அல்லது நம்ம உள்ளேயே ஏதோ விஷம் உருவாகிறது. ஆயுர்வேதத்தில் போனால் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதுங்கிறதான் முதல்ல செய்வார்கள். வெளியிலேருந்து ஒரு நல்லதையும் கொள்ள வேண்டாம், உள்ளேயே எல்லா நல்லதும் இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பு சக்தி கூடுகிற அழுக்கால் குறைந்து கொண்டே போகிறது. எதிர்ப்பு சக்தியை வளர்த்து விட்டுட்டா ஒரு வியாதிக்கும் தனியாக வைத்தியம் பார்க்க வேண்டாம். இது ஆயுர்வேதத்தின் அடிப்படை. எதிர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கு நம்ம சாப்பிட்றதுல இருந்தோ நினைவுகளில் இருந்தோ தேவையற்ற விஷங்கள் சேர்ந்து விடுகின்றன. அந்த விஷத்தை எல்லாம் போக்கிவிட்டால் தானே எதிர்ப்பு சக்தி வளர்ந்து விடும். அந்த விஷத்தை போக்கக்கூடிய வைத்தியம், அதைத்தான் அகத தந்திரம் என்றார். அடுத்து ரசாயனம், பல சிறப்பு மூலிகைகள்லேருந்து எடுத்து தங்க பஸ்பம் எடுத்திருக்கார், காயகல்பம் எடுத்திருக்கார். நீண்ட ஆயுளுக்கு வேண்டிய ரசம், நம் உடம்பு இன்னும் பளபளப்பாக இருக்கிறதுக்கு, மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு, கண்ணு நன்றாக தெரிவதற்கு, பல்லு விழாமல் இருப்பதற்கு, இப்படியெல்லாம் எதேதோ இருக்கின்றன. அதெல்லாம் ரசாயன தந்திரம். வாஜீகரணம், ஆண்மை, பெண்மை, மகப்பேறு, குழந்தை பிறக்காமல் இருத்தல், இதெல்லாத்தையும் பண்ணுவதற்கு வாஜீகரணம்னு சொல்லுவார்கள். இப்படி 8 வகை ஆயுர்வேதம். சல்யம், ஷாலாக்கியம், காய சிகித்சா, பூத வித்யா, கௌமாரமிருத்தியம், அகததந்திரம், ரசாயன தந்திரம், வாஜீகரணம் தந்திரமிதி. வத்ச சுஷ்ருத இக கலு ஆயுர்வேத பிரயோஜனம் வியாத்யுபசிஷ்டானாம் வியாதி பரிமோக்ஷா ஸ்வஸ்தஸ்ய ரக்ஷணஞ்ச. 2 சொல்லுகிறார். வியாதி வந்தவர்களுக்கு வியாதியை போக்கு,
வியாதி வராமல் ஸ்வஸ்தமாக இருக்கிறவர்களுக்கு வியாதி வராமல் தடுப்பதற்கு வழி சொல்லு. ஆயுர்வேதம் ரெண்டையும் சொல்லும். மருத்துவம் என்று பார்த்தால் வியாதி வந்தவர்களுக்கு மருத்துவம், இப்படித்தானே நாம் படித்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஆயுர்வேதம் அப்படி சொல்லவில்லை. உன்னுடைய உணவே மருந்தாக இருக்க வேண்டும், நீ உட்கொள்ளக்கூடிய காற்றே மருந்தாக இருக்க வேண்டும், நீ வாழக்கூடிய இடமே மருந்தாக இருக்க வேண்டும். வியாதி வந்தால்தான் மருந்து சாப்பிட வேணும்னு நினைக்காதே, அது ஒரு வகை வைத்தியம். வியாதி வந்தவர்கள் மருந்து சாப்பிடட்டும். வியாதி இல்லாமல் இருக்கும்போது மேற்கொண்டு வியாதி வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போது பேச்செல்லாம் நிறையா காதில் படுகிறது. உலகளாவிய அளவில் நோய் வந்தவுடன் எப்படி மூக்கை கழுவ வேண்டும், வாயை கழுவ வேண்டும், எப்படி எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும், உடலை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், வாய் கொப்பளித்தல், தொண்டைக்குழியிலே தண்ணீர் விட்டு கொப்பளித்தல், இதை போல் பலவும் பேசப்படுகின்றன. இதெல்லாம் அடிப்படை ஆயுர்வேதம். எப்படி இருக்கும்போது நன்மையோடு இருப்பது, வியாதியை வராமல் தடுப்பது, வந்த பிற்பாடு மருத்துவம் இருக்கட்டும், வராமல் தடுக்க வேண்டாமா? ரெண்டையும் பகவான் சொல்லுகிறார். வியாதி பரிமோக்ஷா ஸ்வஸ்தஸ்ய ரக்ஷணஞ்ச. இப்போது இன்னும் வியாதி வரவில்லையா? வியாதி வந்தால் அதற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வியாதி வராத போதும் மருத்துவத்துக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு புரிவதே இல்லை. வந்தால் பார்த்து கொள்வோம், வரவில்லையே நான் கவலைப்பட வேண்டுமானால் கவலைப்பட வேண்டும்னு யாரும் சொல்லவில்லை. இப்போது 30 வயசானால் நீங்கள் ஓய்வு பெறும்போது உங்களுக்கு ஓய்வூதியம் எவ்வளவு வர வேண்டும் என்பதை திட்டமிட்டு இப்போதிலிருந்தே முதலீடு செய்வோம். எத்தனை பேச்சு அடிபடுகிறது. முன்னாடிலாம் 55 வயசுக்கு முன்னாடி ஓய்வு பெறுவதை பற்றியோ அதற்கப்புறம் என்ன செய்வோம்னு யோசித்தானும் பார்த்துருப்போமா? நிச்சயம் இல்லை. இப்போது 30வது வயசுலேருந்து மாதம் 1000 ரூபாய் முதலீடு செய்தால் உங்களுடைய 58வது வயசில் 3.25 கோடி ரூபாய் கொடுப்போம். நினச்சே பார்க்க முடியாது, எத்தனை பூஜ்யம்னே தெரியாது. ஆனால் பேச்சு அடிபடுகிறதா இல்லையா? இப்போ ஒன்றும் வந்து விடவில்லையே. நான் 28 வயசுக்கு அப்புறமென்னால் ஓய்வு பெறப்போகிறேன் இப்போ ஏன்னு நாம் கேள்வி கேட்பதில்லை. அதே போல வைத்தியத்திலும் நமக்கு சிந்தனை வளர வேண்டும். இப்போது எனக்கு வியாதி இல்லையே, ஆகவே ஒன்றும் செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம். வராமல் தடுக்கலாம், வருமுன் காக்கலாம். அதற்கு ஆயுர்வேதத்தில் நிறையா சொல்லப்பட்டுள்ளது. அங்குதான் ஆங்கில மருத்துவத்தில் மிக குறைவாக சொல்லப்பட்டுள்ளது. வந்த பிற்பாடு சரியாக்குவதற்கு ஆங்கில மருத்துவம் தனி சிறப்பு, யாரும் குறை சொல்ல முடியாது. அதிலே பக்க விளைவுகள் நிறையாக இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவசரத்துக்கு மருத்துவம் ஓஹோன்னு இருக்கிறது. அது சரி, ஆபத்து காலத்தையே எதிர்நோக்க வேண்டுமா? இப்போது நல்ல காலம், சம்பத்து காலம், இந்த காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும். வருமுன் தடுப்போம் என்றால் ஆயுர்வேதத்தில் சிறப்பான வைத்தியம். அதைத்தான் பெருமானும் இப்படி ஸ்வஸ்தஸ்ய ரக்ஷணஞ்ச ஆயுரஸ்மின் வித்யதே அனேனவா ஆயுர் விந்ததி தியாயுர்வேதா என்று பல தகவல்கள் பார்த்திருக்கிறோம். ஓரளவு அத்தோடு இருக்கட்டும், அப்புறம் நேரமாகிவிடும். நாம் பார்க்க வேண்டிய சில முக்கிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். மனிதனுக்கு நோய் எதனால் ஏற்படுகிறது? நமக்கு நோய் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது? கர்மத்தாலா, தெரிந்த காரணத்தாலா, தெரியாத காரணத்தாலான்னு முதல் கேள்வி. நோய் ஏற்படுகிறதே திருஷ்டத்தாலா அதிர்ஷ்டத்தாலா? அதிர்ஷ்ட காரணம்னா நம்ம கண்ணுக்கு புலப்படாத காரணம், கர்மங்கள்னு வைத்துக்கொள்ளுக. திருஷ்ட காரணம்னால் நான் மழையில் நனைந்தேன், நான் குடுகுடுன்னு எத்தையோ சாப்பிட்டேன், நான் தூசி தும்பில் போய் நின்றேன், தெரிஞ்ச காரணம். தெரிந்த காரணத்தாலே வியாதியா, தெரியாத காரணத்தாலே வியாதியா? இதற்கு பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யத்தில் அழகான கருத்து சொல்லுகிறார்கள். தத் தேக ஆரம்பக அதிருஷ்டவசாதேவ. இந்த தேகம் ஏற்படுவதற்கு, இந்த உடல் பிறவி நமக்கு கிடைப்பதற்கு அதிர்ஷ்டமான கர்மங்கள் தான் காரணம். ஒரு பகுதி பிரித்து கொள்ளுக. முதலில் பிறந்திருக்கிறோம், பிறந்தபடியால தானே வியாதி. பிறந்திருக்கிறோம், பிறப்புக்கு காரணம், இவ்வுடல் கிடைப்பதற்கு காரணம் கர்மங்கள். அதற்கப்புறம் உடல் வளருகிறது. உடல் பிறவி ஏற்படும் போதே ஒரு சில அடிப்படைகள் கர்மத்தால் முடிவு செய்யப்படும். இவனுடைய சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எந்த அளவு உடலில் இருக்கும் முடிவு செய்யப்படும். அதை மாற்ற முடியாதா? மாற்ற முடியாது. பின் அப்புறம் என் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளவே முடியாதா? முடியும். அசுரபாலகனாக பிரகலாதன் பிறந்தான். அவன் உடலில் ரஜோகுணம்தான் கூட இருக்கும். அது அவன் பிறவியின்படியே கர்மத்தால் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சிறந்த பக்தனாக இருந்தானே, அவன் மனத்தில் இருக்கும் சத்துவகுணத்தை மாற்றிக்கொள்ளலாம். உடலில் இருக்கும் ரஜோகுணத்தை மாற்ற முடியாது. அது பிறக்கும்போது கிடைத்தது கிடைத்ததே. ஆனால் அதை விட சிறப்பானது மனது.
மனதிலையும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உண்டு. அதில் இருக்கிற ரஜோகுணத்தை மாற்றி சத்துவகுணத்தை வளர்க்க பரமபக்தனாக ஆகிவிட்டான். விபீஷணன் அரக்கன்தான். பிறக்கும்போது தமோகுணம்தான் உடலில் கூட இருந்திருக்கும். ஆனால் சிறந்த ராமபக்தன் சரணாகதிக்கு வந்தான். என்னமா சாத்தியம்? உடம்பில் இருக்கக்கூடியதை மாற்றி கொண்டானா? அது மாறாது. ஆனால் அவன் உள்ளத்தில் இருக்கும் சத்துவகுணத்தை வளர்த்து கொண்டு விட்டான். அது மாறிவிடுகிறது. ஆகவே உடல் பிறவி அது கர்மத்தால் நிர்ணயிக்கப்படும். அப்ப இருக்கக்கூடிய சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அதுவும் கர்மத்தால் நிர்ணயிக்கப்படும். இதற்கப்புறம் வளர ஆரம்பிக்கிறோம். பலரோட தொடர்பு ஏற்படுகிறது, பல பொருள்களோட தொடர்பு ஏற்படுகிறது. அப்போது அதனால் இன்பமோ துன்பமோ அடைகிறோம். அந்த துன்பத்தில் ஒரு வகைதான் நாம் படுகிற நோய் என்பது முதல் பதில். இதனுடைய பகுதி இரண்டாவது பகுதிக்கு வருவோம். தேகத்தில் சக்தி இருக்கிறது, நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அது இந்த தேகத்தில் உள்ளது. தேகத்தினுடைய சக்தியாலே நோய் அண்டாமல் தடுக்கலாம். அது குறைய குறைய அந்த சக்தி குறைவு ஏற்படுமானால் நோய் ஏற்படுகிறது. இது அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமா? நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, அது ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லை. தெரியும் எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுங்கிறது தெரிந்துவிடும். தெரியாத காரணம் அல்ல. அந்த தெரிந்த எதிர்ப்பு சக்தி குறைய குறைய நோய் வருகிறது. எதிர்ப்பு சக்தி வளர வளர நோய் வராது, தள்ளித்தான் இருக்கும். இதிலிருந்து வரக்கூடிய நோய்க்கு நிறைய தெரிந்த காரணங்கள் உள்ளன என்பது தெரிகிறது. நோய் என்பது தெரியாத காரணத்தாலேன்னு முடிச்சிட முடியாது. தெரியாத காரணம் கர்மங்கள். அந்த கர்மங்களால் உடல் கிடைக்கிறது. ஆனால் அந்த உடலோடு வளரும்போது தெரிந்த பல காரணங்களாலே நோய் ஏற்படுகிறது. புண்ணியசாலி பாபமன்னவர் ஒருவேளை நோய் என்பது கர்மங்களாலேயே ஏற்படுகிறதுன்னு பேச்சுக்கு வச்சுப்போம். எனில் புண்ணியமா பண்ணியிருக்கிறவர் நோய்வாய்ப்படவே கூடாது. பாபமா பண்ணியிருக்கிறவர் தான் நோய்வாய்ப்பட வேண்டும். அப்படி உலகத்தில் காணவில்லையே. எத்தனையோ புண்ணியசாலிகள் மகான்கள் அவர்களுக்கு நோய் வருகிறது. இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், ஏற்கனவே இருக்கிற புண்ணியம் பாபமா இருந்திருக்கும், இப்போது அவர்கள் மகான்களாக இருக்கலாம், அப்ப இருந்ததுனால படுகிறார்களா என்று கேட்டால் அப்படியும் அல்ல. ஏற்கனவே பாபம் பண்ணினதுனால ராட்சச பிறவி கிடைத்ததே, ஆனா அரக்கனான ராவணனுக்கு நோய் நொடியே இல்லையே. ஏற்கனவே பண்ணின பாபத்தினால தான் அசுரனா பிறந்திருக்கார்கள் பலர், கம்சன், ஆனால் அவருக்கு நோய் நொடியே இல்லையே. முன்னாலும் பாபம் தெரிகிறது, அதனால்தான் அசுர பிறவி கிடைக்கிறது. இப்ப அசுர பிறவியிலும் பல தீமைகள் புரிந்திருக்கிறான், இப்ப பண்ணதும் தப்பு தெரிகிறது, ஆனால் நோய் நொடி இல்லையே என்றால் அதனால் எல்லாவற்றுக்கும் எல்லா நோய்க்கும் தெரியாத காரணம் என்ற அதிர்ஷ்டத்தை காரணம் காட்டி விளக்க முடியாது. உடற்பிறவி கிடைத்ததற்குத்தான் கர்மம் காரணம். அதற்கு அப்புறம் ஏற்படுகிற நோய் நாம் எப்படி உடம்பை பாதுகாக்கிறோம் திருஷ்டம் காரணமாகும். ஓரளவுக்கு நம் உடம்பில் இருக்கக்கூடிய சத்தம் ரஜஸ் தமசு கர்மத்தால் தான் பிறவி கிடைக்கிறதுங்கிறதை சொல்லிவிட்டேன். அப்பவே உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்குமானால் சரி. ஒருவேளை அது குறைவா இருக்குமென்றாலும் அப்புறம் நாம பண்ணக்கூடிய உடற்பயிற்சி ஆகார நியமம் இவற்றால் அதை நன்கு வைத்து கொள்ளலாம் என்பதுதான் தெரிகிறது. புண்ணியசாலியாகட்டும் பாபமன்னவாளா இருக்கட்டும் நோயால் துன்பப்படுவதை பார்க்கிறோம். பிரத்யக்ஷத்தில் நமக்கு ஏற்படுகக்கூடிய அறிவு. இதில் சொல்றது சரீரத்தோடு இருக்கும்போது ஜன்மம் மிருத்யு ஜரா வியாதி இது ரூபமான துக்கஸ்வரூபமான இந்த தோஷம் அது தவிர்க்க முடியாதுன்னு நினைத்து கொள்ள வேண்டும். கண்ணன் ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லுகிறார். பகவத்கீதை 13வது அத்தியாயத்தில் சொல்லும்போது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள அர்ஜுனா. இது தெரிந்தா தான் நீ சந்தோஷமா வாழ முடியும். என்ன உண்மை? இயற்கையில் இந்த உடல் எப்போதும் ஆரோக்கியத்தோடு தான் இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள அந்த ஆரோக்கியம் கெடும்போது தவிக்கிறாய். இல்லை, ஜன்ம பிறப்பு ஜரா மூப்பு ஜரா மரணம் இறப்பு வியாதி இந்த நாளும் உடல் பிறவிக்கு இன்றியமையாததுன்னு புரிந்து கொள். எப்படி பிறப்பு இறப்பு என்பது நடந்தே தீரும் உண்மை இயற்கை என்று புரிந்து கொண்டிருக்கிறாயோ, பிறந்தவனுக்கு சதாபிஷேகம் வந்தே தீரும் 60 80 ஆகும், மூப்பு என்பதும் இயற்கை வயசாகித்தான் தீரும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ, அதே போல இயற்கையில் வியாதியும் வரும், அதுவும் இந்த உலகத்தில் இன்றியமையாததுன்னு புரிந்துகொள். அப்போதுதான் நீ சந்தோஷமே பட முடியும். ஒரு பொருள் இத்தனை ரூபாய் கொடுத்து வாங்குறோம், எவ்வளவு நாள் வேலை செய்யும்னு கேட்டோம். அவர் பதில் சொன்னார், அது நீங்கள் கொடுத்த பணத்தை பொறுத்தது.
100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன்னால் 100 நாள் வேலை செய்யும். 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன்னா 1000 நாள் வேலை செய்யும். நாம் சரி எனக்கு 100 நாள் வேலை செஞ்சால் போதும், 100 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த பொருள் 1000 நாள் வேலை செய்யும் நினைத்தால் நான் தான் முட்டாள். அந்த பொருள் 100 நாள் தான் வேலை செய்யும் நான் நம்பணும். அதுக்குள்ளே என்னுடைய திட்டங்களை முடித்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த உடல் 1000 ஆண்டு இருக்க போகிறது அப்படின்னு இந்த கலியுகத்தில் நான் நினைச்சால் எனக்கு தான் புத்தி இல்லைன்னு பொருள். இந்த உடலுக்கு வியாதியே வராது என்று நான் நினைத்தால் நான் தான் அறிவிரின்னு பொருள். இந்த ஞானத்தை முதல்ல வளர்த்துக்கொள்னு கண்ணன் சொல்லுகிறார். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம், இதை பார்த்து தெரிந்துகொள். அதனாலே கண்டிப்பாக இந்த உடற்பிறவின்னு எடுத்தால் ஏதோ காரணத்தால் நமக்கு தெரிஞ்ச காரணத்தினாலேயே நோய் வரும். எல்லாம் தெரியாத காரணத்தாலேன்னு வைக்க வேண்டாம். தெரியாத காரணத்தால் தான் நோய், அதிர்ஷ்ட காரணத்தால் தான் நோயின்னு ஆகிவிட்டால் எந்த வைத்தியமும் தேவையில்லையே. ஆயுர்வேத சாஸ்திரமே வேண்டாமே, வைத்தியர்கள்லாம் இருக்கவே வேண்டாம், எதுவுமே மாறாதே. நான் பிறக்கும் போதே நோய் முடிவெடுக்கப்பட்டு விட்டால் எதுவும் மாறாது. ஆகவே ஓரளவுக்கு தான் முடிவெடுக்கப்படும். அதற்கப்புறம் திருஷ்டங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொள்வோம். இது முதல் கேள்வி பார்த்தோம். அடுத்து பொதுவாக சொல்லப்படுவது, பித்ருக்காரியங்களை சரிவரச் செய்யாவிட்டால் நம்மையோ நம்முடைய சந்ததியினரையோ நோய்படுத்தும்னு சொல்லப்படுகிறதே. தர்ப்பணாதிகளை ஒழுங்காக பண்ணலை, ஸ்ராத்தத்தை சரியாக பண்ணலை, 10 நாள் காரியமே ஒழுங்காக பண்ணலை, அதெல்லாம் பாதிக்குமா? நோய் போட்டு படுத்துமா? என்ன படுத்துமா அல்லது மேற்கொண்டு என் சந்ததியினர் படுத்துமான்னு கேள்வி. பதில் பார்ப்போம். பித்ருக்காரியங்களை சரிவர செய்யவில்லையானால் அதற்கு இடம் சொல்கிறார்கள். அது நான் செய்யாதது எங்கே போய் சேரும்? சஞ்சித்த பாபத்தில் போய் சேரும். சஞ்சித்த கர்மான்னு ஒரு கூடை, அப்படிங்கிறது ஒரு குழு, பிராரப்த கர்மான்னு மற்றொன்று. நான் என்ன கர்மத்தை செய்தாலும் எதை விட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாப புண்ணியங்கள் சஞ்சிதம்ங்கிற கோஷ்டியில் போய் சேரும். அதான் சேமிக்க வைக்கப்பட்டவை. இன்னும் அது பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கலை. அதற்குரிய பலத்தை நான் அனுபவிக்க தொடங்கவில்லை. எந்த கர்மங்களுடைய பலத்தை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறேனோ அவை பிராரப்த கர்மங்கள். பிராரப்தம் பலத்தை அனுபவிக்க தொடங்கிய கர்மங்கள், பலத்தை கொடுக்க தொடங்கிவிட்ட கர்மங்கள். ஆரப்த தொடங்கின பிராரப்த கர்மம். நாம் இப்போ ஒன்று செய்தால் அது உடனே பிராரப்த கர்மத்தில் போய் சேராது, அது உடனே சஞ்சித கர்மத்தில் போய் சேரும். சஞ்சித கர்மத்துக்கு எனக்கு பலம் கொடுக்க ஆரம்பிக்க இந்த பிறவிக்குள் வந்துவிடும்னு சொல்ல முடியாது. என்னுடைய முறை வரும்போது பல பிறவிகள் தாண்டி போயிருக்கலாம். இந்த பிறவியோது கிட்டாது. அதற்கு அப்புறமும் சஞ்சித கர்மம் வந்து கொடுக்கும். அதனாலே அதன் காரணமாக இப்பவே நோய் வரும் என்று சொல்ல முடியாது. இப்படி பாருங்களேன், பித்ருக்காரியம் பண்ணவே இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் நோய்வாப்படுகிறார்களா இல்லையா? அவர்களுக்கு நோய் வரும். பண்ணவே இல்லைன்னு சொல்கிறவர்கள் நோயே இல்லாமல் இருக்கிறதும் பார்க்குறோம். அதனால் இப்போ பித்ருக்காரியத்தை பண்ணோமா இல்லையாங்கிறத வைத்துக்கொண்டு இப்போவே வியாதிப்படுத்துமான்னு இல்லை. அது எப்போதும் படுத்தலாம், எனக்கும் படுத்தலாம், அடுத்தடுத்த சந்தியதற்கு துன்பம் கொடுத்தும் படுத்தலாம். அநேகமாக எனக்கு தான் படுத்தும். நான் 3வது பிறவி போய் எடுத்திருந்தாலும் இந்த பிறவியில் என்னுடைய தாத்தா பாட்டிக்கு பண்ணாமல் நான் விட்டதே, அப்பா அம்மாவுக்கு பண்ணாது விட்டது, அடுத்த பிறவி தாண்டி 3வது பிறவியில் கூட என்னை பாதிக்கும். இப்போது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் தாத்தா பாட்டிக்கு ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு நோய் வருகிறது. எதனாலே? எப்போதோ பண்ணுவதற்கு விட்டு இருப்பேன். பிராயச்சித்தம் தேடலாம், அதற்கும் சேர்த்து வைத்து இப்போ பண்ணி வியாதியின் பளுவை குறைத்து கொள்ளலாம். ஆனால் இப்போ தாண்டியும் வியாதி பாதிக்கும், இந்த பிறவியை தாண்டியும் பாதிக்கும்னுங்கிறது காரணம் சொன்னேன். சரி, நோயாலே துன்பப்பட்டால் பண்ணின கர்மங்கள் நீங்குமா? பலரும் துன்பப்படும் போது படுறேன், தெரிஞ்சு படுறேன், கடைசி பட்சம் பண்ண கர்மம் தொலையும் இல்லையா, அதுக்காக படுகிறேன். படுறதுனால வேற என்ன நடக்கிறதோ இல்லையோ கர்மம் தொலையும். எவ்வளவு நாளாக கழுத்து வலி தெரியுமா? எத்தனை வைத்தியரிடத்தில் போய் ஆகிவிட்டது, ஒன்றும் சரியாக போகவில்லை. ஆனால் ஒரு திருப்தி பட்டுக்கிறேன், கர்மம் தொலையிறது. துன்பப்பட்டால் கர்மம் தொலையும். ஆம், வாஸ்தவந்தான். இந்த கேள்விக்கு சரியான பதில், நோயால் துன்பப்பட்டால் பாவங்கள் கழியுமா? நிச்சயமாக கழியும். அதுக்கு பிரமாணங்கள் உள்ளன. சோகஸ்தானி சஹசிராணி பயஸ்தான சதானிச்ச திவசே திவசே மூடம் ஆவிசந்தி ந பண்டிதம் துக்கே துஷ்கர்மணாம் ஹானிகி சுகே சுகிருத்த சங்ஷயா என்று சொல்லுகிறது. ஜீவஜன பூரணத்தில் ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார்.
மூடர்களுக்கு தினப்படி சுகப்படுவதற்கு 1000 ஸ்தானம் வரும், துக்கப்படுவதற்கு 10 லட்சம் ஸ்தானம் கூட வரும். ஆனால் பண்டிதர்கள் அதெல்லாம் பாதிக்காது. சுகப்படுறதுக்கு ஒரு 100 விஷயம் தினமும் கிடைக்கும், துக்கப்படுவதற்கு ஒரு 1000 விஷயம் கிடைக்கும் மூடர்களுக்கு. ஆனால் பண்டிதர்களுக்கு அது பாதிக்காது. என்னன்னு தெரிஞ்சுக்கிறார்கள்? துக்கே துஷ்கர்மணாம் ஹானிகி. துக்கப்பட நான் ஏற்கனவே செய்திருக்கிற பாபங்கள் எல்லாம் விலகுகின்றன. சுகே சுகப்பட ஏற்கனவே செய்திருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் முடிந்து போகின்றன என்று தெரிந்து கொள்ளுகிறார்கள். துக்கே கேதஹா கதம் பாவி, சுகே துவஷா கதம் துதே. இப்படி இருக்கும்போது துன்பப்படும் போது அவர்கள் ஏன் அழுகிறார்கள்னு தெரியவில்லையே. துன்பப்பட்டால் தான் கர்மங்கள் அழிகின்றனான்னு புரிகிறதே. இன்பப்படும் போது ஏன் சந்தோஷிக்கிறார்கள்? இன்பப்பட்டால் புண்ணியங்கள் முடிந்து விட்டன. உண்மையில் இன்பப்பட்டால் அழ வேண்டும், புண்ணியம் தொலைஞ்சதே என்று. துன்பப்பட்டால் சிரிக்க வேண்டும், பாபம் கழிந்தனவே என்று. ஆனால் ஏன் இந்த மூடன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறான் என்று ஸ்லோகத்தில் காணப்படுகிறது. ஆகவே கர்மம் கழியும். கண்டிப்பாக நாம் பட கர்மங்கள் தொலையறதுக்காக படணும்னு நான் சொல்ல வரல. கேள்வி கேட்டவர்களுக்கு பதில். கர்மத்தை அனுபவிக்கிறோம், அனுபவித்தா கர்மம் தொலையுமா? நிச்சயம் தொலையும். ஒருவருடைய நோயை மற்றொருத்தலால் பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் ஒருத்தரை பார்க்குறேன், ரொம்ப சிரமப்படுறார், நான் வேணா நோயை வாங்கி கொள்ளட்டுமா என்று சொல்லுகிற அளவுக்கு தோணுகிறது. முடியுமானால் முடியும். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. ஆளவந்தாருக்கு ஒரு பெரிய நோய் ஏற்பட்டதாம். அதை அவருடைய சிஷ்யரான மாரணேரி நம்பி என்பார் அவர் பெற்றுக்கொண்டார்னு கேள்விப்படுகிறோம். அதிலே யாச்சிதோபி சதா பவத்யா நாகிதம் காரையே தரிகி. எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுன்னு நான் போய் பெருமாள்கிட்ட பிச்சையே எடுத்தாலும் எனக்கு அகிதத்தை கஷ்டம் கொடுப்பதை அவர் செய்வதே இல்லைன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் காணப்படுகிறது. எனக்கு அகிதத்தை நிச்சயம் பெருமான் செய்ய மாட்டார். அதனால் மற்றொருத்தருடைய துன்பத்தை நான் வாங்கிக்கிறேன்னு ஒரு வேகத்தில் போய் கேட்டுக்கொண்டாலும் அது விவேகத்தோடு இருக்கிற வார்த்தையான்னு தெரிகிற வரைக்கும் பெருமான் கொடுக்கவே மாட்டார். மாற்றி விடுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் சில இடங்களில் உதாரணங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் ரொம்ப அரிதான உதாரணங்கள். அப்படியெல்லாம் நடந்து விடாது. மற்றொருத்தருக்காக நாம் பாராயணம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாமே தவிர இன்னொருத்தருடைய வியாதியை பெற்றுக்கொள்ள முடியுமானால் ரொம்ப பக்தி இருக்க வேண்டும், மிக்க நேர்மை இருக்க வேண்டும். அந்த நேர்மை பெருமான் பரீட்சை பண்ணி புரிந்து கொண்ட பிற்பாடு சரின்னு கொடுக்கலாம். அநேகமாக நம் போன்றவர்களுக்கு அந்த நேர்வு இருக்காது. அவசரத்தில் ஆமாம்னு கேட்டு விடுவோமே தவிர அப்புறம் வாங்கி கொண்டிருக்கக்கூடாதோ என்று தோண ஆரம்பிக்கும். அதனால் அப்படி அவர் செய்வதில்லைன்னு கொள்க. ஒருத்தர் நோய் தீர மற்றொருத்தல் வேண்டுதலோ பாராயணமோ செய்தால் பலன் இருக்குமா? இன்னாருக்கு நோய், அவர் நினைவில்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார், அவருக்காக நான் பாராயணம் செய்தால் பயன் இருக்குமா? இருக்கும். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவருடைய சிஷ்யர் பின்பழகியராம் பெருமாள் ஜீயர். நம்பிள்ளைக்கு திருமேனி பாங்கில்லாமல் இருந்தபோது அவருக்கு நோவு வியாதி. அப்போது சிஷ்யர்களை சேர்த்து கொண்டு பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பாராயணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பெருமானிடத்திலே பாடி பகவத்குணங்களை சொல்லி அதனால் அவருடைய நோயை நீக்கி கொடுத்தார்னு கேள்விப்படுகிறோம். ஆகவே சிஷ்யர்களோ பிள்ளைகளோ பெண்களோ நலன் விரும்பிகளோ உள்ளன்போட பாராயணம் செய்து நீங்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் நிச்சயம் நடக்கும். ஒருத்தருடைய நோய் தீர மற்ற பேர் முயற்சி எடுக்கலாம், பாராயணம் செய்யலாம்னு தெரிகிறது. இன்னொரு விதம் பார்ப்போம். தீராத நோயாலே அவதிப்படுபவர்கள் மருத்துவரும் கைவிரித்து விட்டார்னு வைத்துக்கொள்வோம். அப்போ சாஸ்திரங்களில் அதை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி உண்டா? அவர் எதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். வழி உண்டா? வழி உண்டு, முயற்சித்து பார்க்க வேண்டும். பலவிடங்களில் பலித்திருக்கின்றன. ஆனால் அது பலிக்கிற அளவுக்கு பெரும் நம்பிக்கை மகாவிஸ்வாசம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நடக்கும். இல்லை கர்ம பலம்னு சொல்லி விட்டுவிடலாமா? 2 வகைப்பட்ட ஆச்சாரியன்னு இருந்திருக்கிறார்கள். இது கர்ம பலன், அதனால் நான் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக இல்லை அப்படின்னு விட்டவர்களும் உளர். இல்லை இதை செய்து சரிப்படுத்தி கொண்டு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடலாமே என்றும் இருந்திருக்கிறார்கள். 2 வகைப்பட்டவர்களும் உளர். அது நம்முடைய மனநிலையை பொறுத்தது, பக்குவத்தை பொறுத்தது. விஷ்ணு சாஸ்திரநாமம், அதற்கு ஸ்ரீ பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம்னு ஒரு உரை நூல் எழுதியிருக்கிறார். அதில் ஆரம்பத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் சொல்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யார் கை கொள்ளுகிறார்கள்? பரிகிரகாதிசயத்தா கீதா தெய்கார்த்த தச்சனகான்னு ஒரு கூறுகிறார். பல பேராலே இந்த சஹஸ்ரநாமம் கை கொள்ளப்பட்டிருக்கிறது.
அதில் சரக சம்ஹிதை, சுஷ்ருஷ சம்ஹிதை இதெல்லாத்தையும் உதாகரித்து ஜுரம் நீங்குவதற்கு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணலாம். மேக நோய் நீங்குவதற்கு, குஷ்ட நோய் நீங்குவதற்கு இதை பாராயணம் பண்ணலாம். புருஷ சூக்தம் முதலானவை பாராயணம் பண்ணலாம்னு சொல்லப்படுகிறது. பிரசவ அறை, ஸ்தூதிகா கிரகம், இந்த பெண் பிரசவிக்க போகிறாள், அதற்கு வெளியே இருந்து சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தி. இது அடிக்கடி தினமும் சொல்கிறோமே. சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கோ. ஆர்த்தா விஷண்ணாக, மிக்க நோய்வாய்ப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள். கோரேஷு த வியாதிஷு, கோரமான வியாதியில் துன்பப்படுபவர்கள். வர்த்தமானாக, அவர்களுக்கெல்லாம் பரிகாரம் எது? சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம். பொருள் புரிந்து சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணு என்று சொல்லவில்லை, சொல்லை சொன்னால் போரும். சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தி. துக்கங்கள் எல்லாம் தீர்ந்து சுகத்தை படுகிறார்கள். ந பயம், அவர்களுக்கு கிடைக்காது. பவத்யரோகோத்யுதிமான் பலரூப குணான்விதா பவதி ஆரோகா, ரோகம் நீங்கியவனாய் ஆரோக்கியம் பெற்றவனாக ஆகிறான். துதிமான், ஒளி படைக்கிறான். பலவான், நல்ல மேனி சக்தி படைக்கிறது. ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத். ரோகத்தினால் பீடிக்கப்பட்டவன் நோயிலிருந்து விடுதலை பெறுகிறான். சம்சாரத்தையே நோய் என்று உணர்ந்தவன் சம்சாரமாகிற கட்டுகளிலிருந்தும் விடுபடுகிறான். சம்சாரத்தில் இருக்கும்போது வேறு நோய்வாய்ப்பட்டவன் நோயை போக்கிக் கொள்ளுகிறான் சஹஸ்ரநாமத்தை சொல்லி. அதே சஹஸ்ரநாமத்தை சொன்னால் சம்சாரமே நோய், சம்சாரத்தில் நோய் அல்ல, சம்சாரம் பிறப்பு இறப்பு உடலே நோய் என்று தெரிந்தவனுக்கு முச்சதே பந்தனாது, ரோகத்திலேருந்தும் விடுதலை கொடுக்கும். சம்சாரமாகிற ரோகத்திலிருந்து சஹஸ்ரநாமம் விடுதலை அடைக்கும். ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே क्वचित् ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயத்தே. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இதெல்லாம் ஒரு நாளும் இவனுக்கு ஏற்படாது. ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. ஆகவே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், புருஷ சூக்த பாராயணம், சில சுந்தரகாண்டம் போன்றவைகள் பாராயணம் இதெல்லாம் செய்தால் வியாதியினுடைய பாதிப்பு கண்டிப்பாக குறையும், நீங்கவும் நீங்கலாம். அடுத்து, பெரும் வியாதியாலே பாதிக்கப்பட்டதா நம் ஆச்சாரியர்கள், புராண புருஷர்கள் அப்படின்னு ஆறான்னு பார்க்கிறோமா? அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டனர்? இப்போ ஒரு ஆள வந்தார்னு சொன்னேன். பரமாச்சாரியரான யாமுனாச்சாரியர், அவருடைய சிஷ்யர்ல ஒருத்தர் மாரணேர் நம்பி, அவர் பெருமானிடத்தில் பிரார்த்தித்து அந்த சுவாமியினுடைய வியாதியை தான் வாங்கி கொண்டார். ஏன்? கேரளத்தில் இருந்த ஸ்ரீ நாராயண பட்டத்ரி, நாராயணம்ங்கிற அவ்வளவு நாராயணியத்தை எழுதியவர், அவர் தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் படிக்கும்போது அவருக்கு பக்கவாத நோய், அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேணும்னு இவர் பிரார்த்திக்க, இவருக்கு பக்கவாத நோய் கொடுக்கப்பட்டு அது மூட்டுவாதமாகி இவரால் நகர முடியாமல் போய் குருவாயூரப்பனிடத்தில் வந்திருந்து 1000 சொச்ச ஸ்லோகங்களை பாடினார். பல ஸ்லோகங்களில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை போக்கு என்று பிரார்த்திப்பது தெரியும். அந்த பிரபந்தம் முடிந்த பிற்பாடு குருவாயூரப்பன் அந்த நோயையே போக்கி கொடுத்தார் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆச்சாரியனுடைய நோயை பெற்றுக்கொண்டு தானும் பிரபந்தத்தை பாடி அதன் மூலம் நோயை நீக்கி கொண்டிருக்கிறார் ஒரு மகான் இருக்கிறதே. ஆகவே இது சாத்தியம். அப்படின்னா நான் செய்யலாமான்னால் விஸ்வாசம் இருந்தால் போரும். அவருக்கு இருந்த ஞானம் இருக்கணும்னு கூட அடியே சொல்ல வரல. அப்படிங்கிற விஸ்வாசம், நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நிறைவேறும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம். அப்போது அர்ச்சக சுவாமி சங்கல்பம் பண்ணி வைக்கிறார். ஆரோக திருடகாத்திர சித்திரஸ்து, ஆரோக்கிய அஸ்து, ஆரோக்கியம் அஸ்து, வியாபாரம் நன்னா நடக்கட்டும், குடும்பம் நன்னா செழிப்பாக இருக்கட்டும் என்று சொல்கிறாரா? அப்படின்னு அவர் சொல்லி பண்ணுறது பலிக்குமா? ஒரு பெரியவரை போய் நமஸ்கரிக்கிறேன், ஆரோக்கியமாக இரு என்று ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படி பண்ணால் பலிக்குமானால் நிச்சயம் பலிக்கும். பலிக்காதுன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் எப்போது பலிக்கும்? அந்த மகான், அந்த பாகவதர் பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்தால் உடனேயே பலித்துவிடும். சாபமிடும்போது உடனே பலிக்கும்னு கேள்விப்படுறோம். அது அந்த அளவுக்கு யோகம் இருக்கிற ரிஷிகள் சொன்னான். அதே மற்ற பேராக இருந்து அவ்வளவு யோகம் இல்லைனால் உடனே பலிக்காது. ஆனால் ஏதோ ஒரு பிறவியில் பலிக்கும். இப்போ இல்லாட்டா அப்போ, அப்போ இல்லாட்டா அப்போ. அதனால தான் இப்போ யாரையுமே நம்ம போய் வணங்காட்டாலும், எந்த கோவிலுக்கு போய் பண்ணாட்டாலும் சில நன்மைகள் தானாக ஏற்படுறது தெரியும். இப்போ நாம் ஒன்றும் பண்ணவே இல்லையென்னால் அது எப்போதோ ஒருத்தருடைய ஆசீர்வாதம் இப்போ பலிக்கும்.
இந்த கணக்கு நமக்கு தெரியாதுங்கிறது உண்மை. இதனால் எது எப்போது நடந்தது தெரியாது. கோவிலில் பண்ணச்சேவும் சரி, இன்னொருத்தரிடத்துல நாம் போய் விழுந்து வணங்குறோம்னாலும் அப்போதும் அது பலிக்கும். திருமழிசை ஆழ்வார் அவர் சாப்பிட்ட மிச்சமான பால், ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத ஒரு வயசான தம்பதிகள் அதை சாப்பிட்டு கனிகண்ணன்கிற குழந்தை பிறந்தார்னு கேள்விப்படுகிறோம். திருமழிசை ஆழ்வார் அவரது சிறந்த பக்தர், அவர் அருளால் அது கிடைத்தது. அவருக்கு தொண்டு புரிந்து இளமை மாறாமல் ஒரு ராணி இருந்தாள், அதை போல ராஜா தானு ஆகணும்னு ஆசைப்பட்டார்னா கேள்விப்படுறோம். அவர்கள்லாம் யோகிகள், பெருமானுக்கு பிரத்யாசக்தி, அவனுடைய ரொம்ப பிரீத்திக்கு ஏற்பட்டவர்கள், அவன் பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் ஆசீர்வதித்தா நடக்கும். இன்னொரு கேள்வி பிறக்கும். கொன்னு உயிரெண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் நம்மாழ்வாருடைய பாசுரம். பாகவதோத்தமர்கள், பெருமானுடைய அடியார்கள், இறை அடியார்கள், அவர்கள் எங்கு நடையாடுகிறார்களோ, அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ, அவர்கள் நிழல்பட்ட இடத்தில் வியாதி ஓடிப்போம் என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார். அப்படி ஓடுமானால் உண்டு. ஆனால் அவர்கள் ஆறுன்னு தங்களை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பெருமானே தன் பெருமகளை மறைத்து கொண்டு பிறக்கிறா போலே பரம பாகவதர்கள் பக்தர்களும் பெருமையை மறைத்திருப்பார்கள். ஆனால் எப்படியோ நம்ம புரிஞ்சுக்கணும், அங்கே ஓஹோன்னு எதுவும் நடந்துடலை, ஆனால் என்னமோ அவர் இருக்கிற இடத்துல எந்த ஆபத்தும் வருவதே இல்லை. வந்தாலும் தன்னிடையே விலகி விடுகிறது. ஓஹோன்னு இருக்கணுங்கிற தேவையில்லை. சம்சாரத்தில் ஆபத்தில்லாமல் இருந்தாலே பெரிய சமாச்சாரம். அதை போல் ஒரு சிலர் இருக்கிறத பார்த்துருப்போம். ரொம்ப அவர்கள் காட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்கள் பெரும் பணக்காரராகவோ உலகமே பிரசித்தி அதெல்லாம் இருக்க மாட்டார்கள், மறைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிற பாகவதர்கள் எங்கு சுற்றினாலும் நன்மைதான் நடக்கும் என்றும் பார்த்திருக்கிறோம். அதனால் பாசுரங்கள் பாராயணமோ உடைந்து நோய்களை ஓடுவிக்குமேன்னு நம்மாழ்வாரே பாடுகிறார். ஆழியழச் சங்கும் வில்லுமெழத் திச வாழியழத் தண்டும் வாழுமெழ என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 7ஆம் பத்தில் உள்ள 10 பாசுரங்கள். அதனுடைய 10 பாசுரங்களை விடாமல் சொன்னால் வியாதி தொலையும். அதற்கு குரு பரம்பரா முதலான நூல்களில் எடுத்துக்காட்டுகளே உள்ளன. தொலைந்து இருக்கிறது என்றே கேள்விப்படுகிறோம். ஆகவே இந்த பாராயணங்கள், பாகவதர்களுடைய அருள், இவை நிச்சயம் நமக்கு நல்லது செய்யும். இன்னொன்று, சுதர்சன சதகம்னு எழுதப்பட்டது. கூரநாராயண ஜீயர் சுவாமிங்கிறவர் எழுதினார். ஆயுஷ், ஆரோக்கியம், செல்வம், இந்த 3 சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் நிச்சயம் கொடுக்கிறார். அவர் கடைசியில் சொல்றார், ஆரோக்கியம் பூதிம் ஆயுகு கிருதமிக திசது ச புருஷா திவ்யஹேத்யக்ஷவர்த்தி. ஹேதி, ஹேதிராஜன்னு சக்கரத்தாழ்வாருக்கு பேர். இந்த 3ஐயும் கொடுக்கிறார். ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, ஆயுள், இந்த 3ஐயும் கொடுக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே ஒரு அரையர் சுவாமி விண்ணப்பம் செய்வார். தாளமிசைத்து பெருமானுக்கு முன்னாடி ஆழ்வார்களுடைய பாசுரங்களையெல்லாம் பாடுபவர். அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அதற்கு அங்கிருந்த கூரநாராயண ஜீயருங்கிறவர் இந்த 100 ஸ்லோகங்களை எழுதினார். எழுதி பாராயணம் பண்ணி அவருக்கு நோயை தீர்த்தார். இன்னொருத்தர் எழுதலாம்ங்கிறது தெரியறது, ஒருத்தர் நோய்க்கு மற்றொருத்தர் பிரார்த்திக்கலான்னு தெரியறது. சுதர்சன சதகம் போன்ற நூல்களை சொன்னால் நோய் நீங்குங்கிறதும் புரிகிறது. ஆனால் அவர் மற்ற எதுக்கும் பண்ணிக்கல. இவர் தினப்படி பெருமானுக்கு தொண்டு புரிவராயிட்டே, தொண்டு நின்று போயிட்டே நோயால். ஆகவே இதை பாடி நோயை நீக்குவோம். இதை போல் பல சரித்திரங்களும் காணப்படுகின்றன. ஆனால் ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தையோடு ஈடுபாட்டோடே, உண்மையான ஈடுபாட்டோடு செய்தால்தான் இது எல்லாமே நிறைவேறும் என்று பார்க்கலாம். முன்னால் பின்னால் தெரிந்துதான் நடைபெற வேணும் என்பதில்லை. இப்போது நடைபெறுகிறதுன்னு தெரிந்தாலும் நம்பித்தான் தீர வேண்டியிருக்கிறது. இப்படி பார்ப்போம். இது இவருக்கு சர்க்கரை நோய், பரம்பரை நோய், இரத்த கொதிப்பு, பரம்பரை நோய் என்று சொல்லும்போது முதல்ல அது பரம்பரையாக தெரியாது. இதை போல பல நோய்களெல்லாம் இப்போது பரம்பரை என்றால் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நோய் இருந்ததா, அது வேற ரூபத்தில் இருந்ததா, அது கூட தெரியாது. பரம்பரையாக ஒரு நோய் வருவதற்காக அதற்கு காரணமான கர்மங்களும் பரம்பரையாக வருமானால் அப்படிலாம் இல்லவே இல்லை. இதற்கு கீழே சொல்லிட்டேன், கர்மம் காரணமாக நோயினே வைத்துக்கொள்ளக்கூடாது. நோய் உடல் ரீதியானது. இந்த உடல் ஏற்படுவதற்கு காரணம் கர்மங்கள். கர்மத்தின் பலத்தை அனுபவித்தால் கர்மங்கள் தொலையும், அவ்வளவுதான் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை ஏதோ கர்மங்கள் பாதித்து அடுத்தடுத்து நோய்வாய்ப்படுகிறார்கள்னு நினைக்க வேண்டாம். அப்படியும் இல்லைன்னு கொள்வோம். அஸ்வினி குமாரர்கள் அவர்கள் வைத்தியர்களா? ஆமாம். நகுல சகதேவர்கள் அவர்கள் அம்சமா பிறந்தவர்களும் வைத்தியர்கள். இப்படி பல கேள்விகள். 100 முக்கியமான கேள்வி, அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். இத்தனை பேரை சேர்ந்து ஒரு நோய் பாதிக்கிறதே, அத்தனை பேருக்கும் ஒரு சமயத்தில் நோய் பாதிப்பளவுக்கு
மொத்த பேருக்கும் ஒரே கர்மத்தை செய்திருக்கிறோமா? அப்படி எங்கும் காணப்படவில்லை. அப்படிலாம் நடக்கவும் நடக்காது. இத்தனை லட்சம் பேர் ஒரே மாதிரி கர்மம் பண்ணி அதே சமயத்தில் அது பலத்தை கொடுத்தா நடக்கும்? ஒரு மீனவர் போகிறார், வலை வீசுகிறார், 100 மீன்கள் சிக்குகின்றன. இந்த மீனவனுடைய இந்த வலையில் சிக்கிக்கொள்ள 100 மீன்களும் சேர்த்து கர்மத்தை செய்தனவா? அப்படியெல்லாம் இல்லை. அதனால்தான் நோய்க்கும் நேரே கர்மத்துக்கும் வைக்க முடியாது. ஆனால் நேரே காரணம் இருக்கும். இவ்வளவு பெரிய நோய் படுத்துகிறதே, ஆகாய விமானத்தில் 200 பேர் போய்கொண்டிருக்க சட்டென்று விழுந்து விட்டது, விபத்து. 200 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி கர்மத்தையா பண்ணியிருக்கார்கள்? இதை விசாரித்தே பிரம்மசூத்திரத்தில் சொல்றார். மகத்தீர்காதிகரணத்தில் சொல்லப்பட்டது. அனந்தைஹி ஆத்மபிகி அசங்கேத பூர்வகம் அயுகபத் அனுஷ்டித அநேகவித கர்மஜனிதானாம் அதிருஷ்டானாம் ஏகஸ்மின் காலே ஏகரூப விபாகஸ்ய அப்பிராமாணிகத்வாத். பலரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரே மாதிரியான கர்மத்தை வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு மனிதர்கள் செய்திருப்பார்கள் என்பது எந்த விடத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால் 200 பேர் சேர்ந்து ஒரே கர்மத்தை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இடத்துல முதல்ல பார்க்க வேண்டியது திருஷ்ட காரணம். இந்த விபத்து ஏற்படுகிறதுனால் கண்ணுக்கு நேர தெரிஞ்ச காரணம் என்ன? சரியா ஓட்டவில்லையா? சீதோஷ்ணம் சரியாக இல்லையா? பெய்காற்று வீசித்தா? மழை பெய்ததா? யந்திரம் கோளாறாகிவிட்டதா? இதைத்தான் முதல்ல பார்க்க வேண்டும். இது திருஷ்ட காரணம். அதைத்தான் அரசாங்கத்திலையும் தேடுவார்கள். அதை போல் இவ்வளவு பெரிய வியாதி படுத்துகிறதே, இதுக்கு என்ன காரணம்? நம்ம ஒத்தொத்தர இடத்துல இருக்குமானால் இதுக்கு திருஷ்ட காரணம் இருக்கும். கண்ணுக்கு நேர தெரிஞ்ச காரணம். மழை வராததற்கு கண்ணுக்கு நேர தெரிஞ்ச காரணம், மரத்தை வெட்டிட்டோம், காட்டை அழிச்சிட்டோம், வீட்டை கட்டிட்டோம், தெரிகிறதே. நல்ல நீர் கிடைக்கவில்லை என்னால் பல இடங்களில் கழிவுகள், அது நம்ம இஷ்டத்துக்கு போய் கங்கையாக இருக்கட்டும் காவேரியாக இருக்கட்டும் அதத்தையும் மாசுபடுத்தி விட்டோம், திருஷ்ட காரணம். இப்படி பலதும் கண்ணுக்கு நேர காரணம் இருக்கும்போது இந்த நோய்க்கும் கண்ணுக்கு நேர காரணம். எத்தையோ சாப்பிட ஆரம்பித்தோம், எங்கெங்கோ படுக்க ஆரம்பித்தோம், எந்தவித ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் எங்கும் உட்கார்ந்து எச்சல் படுத்தினோம், எந்த இடத்துலையும் பிரயாணம்னு உலகமயமாக்கல்ங்கிற இடத்தோட மொத்த இடத்துலையும் பிரயாணம் பண்ணினோம். யாரும் நகர்ந்து நின்று ஒத்தருக்கொத்த தொடாமல் கைகூப்ப வேண்டும், அப்படி இல்லாமல் கட்டிக்கொண்டும் ஏதேதோ ஹாஹா ஓஹோ என்று சிரித்து கொண்டும் செய்தோம். இப்படியெல்லாம் பலதும் போனால் இப்போ மொத்தத்தையும் விலக்கி விட்டார்கள். எதுவும் கூடாது, எதுவும் கூடாதுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தமாக நினைத்து கொண்டு பண்ணுகிறோம். இந்த நிர்பந்தத்திலிருந்து 6 மாசத்தில் வெளியே வரலாமா, 1 வருஷத்தில் வெளியே வரலாமா? இதெல்லாத்தையும் பக்கமே போகாமல் பலரும் விலகியே இருக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். எளிதில் அவர்கள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். நோய்வாய்ப்படவே மாட்டார்கள் நான் சொல்லவே வரவில்லை. கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்து தான் தீரும். இப்போ நான் சொல்ல வந்தது, மொத்த பேரும் சேர்ந்து ஒரே கர்மத்தை செய்து உலகளாவி இந்த நோய் வந்திருக்கிறது என்றல்ல. ஆனால் மொத்த பேரும் சேர்ந்து ஏதோ தவறுகளை செய்து, கண்ணுக்கு தெரிந்த தவறுகளை செய்து நோய் வந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறேன். தெரியாத காரணத்தை தேடி போக வேண்டாம், தெரிந்த காரணமே உள்ளது. உலகத்தை மாசுபடுத்துகிறோம், சத்தத்தினால மாசு, புகவிட்டதுனால மாசு, எத்தனையோ, அதெல்லாம் தெரியவில்லையா? இதெல்லாம் நாம் செய்தது தானே. இதனால் தானே இயற்கை பாதிக்கப்படுகிறது. இயற்கை பாதிக்கப்பட்டால் எந்தெந்த உருவத்திலேயோ வெளியேறும். இன்னார் இப்படித்தான் இந்த வியாதி இவர் கிளப்பி விட்டார், அந்த வியாதி அவர் கிளப்பி விட்டார். அது ஒத்தருக்கொத்தர் இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, சண்டை உணர்ச்சி, நானா நீயா என்கிற போட்டி, அதெல்லாம் திருஷ்ட காரணம். இதெல்லாம் கர்மங்கள் காரணம் ஆகாது. ஆகவே இதையும் உண்மை நிலையை புரிந்து கொள்வோம். தன்வந்திரி பகவான் அவசியம் அத்தனை பேரையும் ரட்சிக்கட்டும். வாசுதேவாய வித்மகே வைத்தியராஜாய தீமகி சுதாஹஸ்தாய தீமகின்னு சொல்லுவார்கள். தன்னோ தன்வந்திரிஹி பிரச்சோதயாத். அந்த தன்வந்திரி பகவான் நம்ம அத்தனை பேரையும் ரட்சிக்கட்டும். பகவானே அவர், வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. அந்த நாராயண பெருமாள் அவரே வைத்தியராக இருந்து அவர் திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தையே நமக்கு மருந்தாக அமிர்தமாக கொடுத்து எப்போதும் ரட்சிக்கட்டும் என்று இன்றைய விஷயத்தை இத்தோடு நிறைவுறுத்துகிறேன்.